ஹலோ கைஸ், வெல்கம் டு பெயிண்ட் கேம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தி எப்பிக் ஸ்கூல் எஸ்கேப் ஹாபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கேம் பிளே நம்ம இது ரோப்ளாக்ஸில் தான் விளாட்றோம். செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கான்செப்ட் என்ன, ஸ்கூலில் வந்து தப்பிக்கிறதா கான்செப்ட்டு. இவர் பார்த்தீங்களா, டிகிரிலாம் வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காரு. மூஞ்ச பாருங்க, நிறைய பீஸா சாப்பிடுவோம் போல். இவன்ட்டு தான் இந்த ஸ்கூல்லேருந்து தப்பிக்கணும். சரி நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் ப்ளே இன்டு தி கேம் ப்ளே வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல்லேருந்து தப்பிக்க போகிறோம். ஓகே, நம்ம தப்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஐ வில் நாட் ஆஸ்க் பீஸா பாட் ஃபார் ஃப்ரீ பீஸா அகெயின். இந்த மாதிரி நிறையா எழுதியிருக்காங்க. ஏதோ பீஸா கேட்க மாட்டானோ, ஃபார் ஃப்ரீ என்னமோ போட்டிருக்காங்க. நாட் ஆஸ்க் ஃபார் பீஸா பாட் ஃபார் ஃப்ரீ பீஸா அகெயின் போட்டிருக்காங்க. சரி, என்னன்னு தெரில. வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த காசுலாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். எதுக்கும் உதவும் நினைக்கிறேன். யாரா அவன் கோவப்படுறான். நம்ம கூட தானே இருந்தாங்க, எப்படிடா போகிறாங்கன்ட்டு. நோ லீவிங் கிளாஸ் நோபுன்னு சொல்லி நம்மளை அடைச்சிட்டான்னு நினைக்கிறேங்க. கிளாஸ் விட்டு ஏன்ட்ட போகிறோம். என்ன அது இது? ஓ ஓகேங்க, அங்கேருந்து நம்ம இங்கே தப்பிக்கணும் போல். ஓகே, ஐ வில் நாட் ட்ரை டு எஸ்கேப் கிளாஸ் அகேனா. ஓ, நம்ம கிளாஸை தப்பிச்சா இதான் தண்டனை போல். சரி, இந்த தண்டனையிலேருந்து தப்பிச்சிட வேண்டியதான். ஜெயிலுக்காரங்க எப்படி ஜெயிலேருந்து தண்டனை அனுபவிக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளும் அனுபவிக்கிறோம் போல். இது நாடா இது முள் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி தான் நிறைய இதில் வச்சிடுறாங்க, இந்த மாதிரி முள் மாதிரி. ஐயோ, இங்கே பாருங்கள், என் தம்பி மேலே ஏறினால திரும்பி நான் ஃபஸ்ட்லேருந்து வர வேண்டியதாக இருக்குது. ஓகே ஓகே, இந்த கரெக்டாக போகிறோம். அப்படியே இல்லை குதிக்கிறோம். இது இங்கே ஒரு இது. ஓ, இங்கே பாருங்க, ஒரு டப்புன்னு அவன் வந்துட்டான்னா நம்ம இந்த ஜெயிலில் இருக்க மாதிரி நம்ம இப்படி ஆக்ஷன் போட்டுக்க வேண்டியதான். நான் அதான் நினைக்கிறேன். இந்த பீஸா தான் நம்மளுக்கு ஒரு வேளை அடையாளமோ. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் இதோ இங்கே கொஞ்சம் காசு இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கைண்டின் ஊது. ஒரு வேளை அதில் கால் வச்சா ஊந்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், வேறு எங்கே அந்த மாதிரி இருக்குன்னு தெரியலையே. சரி, பார்த்து பொறுமையாகவே போவோம். வேறு எங்கே அந்த மாதிரி இருக்குன்னு வேறு தெரில. என் தம்பி என் தூரமாக போயிட்டான்னு நினைக்கிறேன். போவோம் போவோம் போவோம், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான் முடியும்டா. பெயின்னு உன்னால் முடியும், பெயின்னு. அப்பா வந்தாச்சுங்க. ஃபாலோ தி பனானா பீல்ஸ்ன்னு போட்டுருக்குது. என்னடா அது, வாழைப்பழத்தை தூக்கி சாப்பிட்டு குப்பையில் போட சொன்னால் இங்கே போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, குப்பை தொட்டி பீஸா வருது. குப்பை தொட்டிக்கு பீஸா எடுத்து சொல்லி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க. பீஸான்னு கத்திக்கினே வருது பின்னாடி. இது வேறு எந்த பக்கம் போகிறோன்னு தெரில. சரி, வீடியோ பார்க்க நண்பர்கள்லாம் நிறைய பேர் லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். ஓகே, வாங்க நம்ம திரும்பி கேமில் இது பண்ணலாம். இதில் மாட்டக்கூடாது. நிறைய இந்த ரோப்ளாக்ஸ்னாலே இந்த இது தாங்க, நிறைய ட்ராப் இருக்குது. ஓகே, நம்மகிட்ட 65 தான் இருக்குது. நாட் என் ஆஃப் மணி. சரி, வேறு எங்கேயோ கிடைக்கிற. அதோ இங்கே கொஞ்சம் இருக்குது. எவ்வளோ? 75. நல்லாங்க, 75 நம்மகிட்ட இருக்குது. அப்படியே நம்ம வாங்கிக்கலாம். எப்படி குடிக்கிறது? இதை பாருங்கள், எப்பிக் கோலாவாம். இதை குடித்தா நம்ம ஸ்பீடாக ஜம்ப் பண்ணுவோம் போல். ஆமாங்க, அடங்க, கீழே பார்த்தீங்களா ஏதாவது டைனோசர். அந்த ஒரு டைனோசரில் உடம்பு ஃபுல்லாக இந்த மாதிரி முள்ளாக இருக்குமே, அந்த மாதிரியே இருக்குங்க. சரி, நம்ம பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஏதாவது தப்பு பண்ணோம் அவ்வளோதான். ஓகே ஓகே, அவ்வளோதான். ஒரு ஜம்ப்பு போட்டு அப்படியே ஜம்ப்பு போட்டுமா. அப்படியே பொறுமையாக போ 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 போ. இவன் பாருங்க ஒருத்தவன், இவன் வேறு ஒருத்தவன். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, எல்லாம் கீழே ஊந்துருப்போம். ஓகே ஓகே ஓகே, அப்படியே பொறுமையாக போ. அவ்வளோதாங்க. ஊந்துராதரா, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் உன்னால் முடியுங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இங்கே பாருங்க, அதை போய் நம்ம ஆஃப் பண்ணால் தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். இந்த ஏர் வந்து நம்மளை தடுக்காது. நம்ம பார்த்து போவோம். இந்த லேசரில் மட்டும் மாட்டிடக்கூடாது. அவ்வளோதான். இங்கேயே காசு இருக்குது, கலெக்ட் பண்ணிப்போம். வேறு எப்போ திடீர்னு அந்த ஜூஸு இல்லை வேறு எதாவது கூட வரலாம்ல, அதனால் கலெக்ட் பண்ணியாச்சு.
அவ்வளோதாங்க, லேசர்லேயும் மாட்டாமல் அப்படியே குதிச்சியே தப்பிச்சிட்டேன். இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கே ஒரு ஜம்ப், அவ்வளோதாங்க, தப்பிச்சாச்சுங்க. இங்கே கொஞ்சம் காசு இருக்குது, இதையும் எடுத்துப்போம். அப்படியே காசு எங்கே இருக்குன்னு நல்லா தேடுவோம். எது டீச்சர்ஸ் லான்ச்சா? பிளேஸ் எ டீச்சர் லான்ச் அண்ட் கேட்ச் அதர் பிளேஸ். ஓ ஓகேங்க. இது நம்ம இப்போ விளாடனா நம்ம டீச்சராக இருந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டெல்லாம் ஒரு வேளை இது பண்ணுவோம் என்னன்னு தெரில. சரி நம்ம இது என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியலையே. இது என்னதுடா இது? என்ன பண்ணோம் ஒன்றும் தெரியல. ஹேய் இவன் யாரவன்? அவன் வராங்க இங்கே பாருங்களேன். ஸ்கூல் விட்டு எப்பட்றா தப்பிப்பேன்னு சொல்லிட்டு அந்த மொட்டை ஓடி வந்துன்னுக்காங்க, ஓடி வராங்க. ஐயோ நம்ம பின்னாடியே வரானே. பாருங்களேன் ஸ்க்ரீனே, ஐயோ பிடிச்சிட்டாங்க. அவன் பாருங்களேன் மூஞ்சில் சம்சா சுட்ட மாதிரியே இருக்குங்க பார்க்க. சரி நம்ம சுற்றுவோம், எல்லா பக்கமும் சுற்றுவோம். வேறு வந்துட போகிறான். வரத்துக்குள்ளே எந்த பக்கம் வேறு எக்ஸிட் இருக்குன்னே தெரியலையே. வராங்க கிட்ட. அதுவும் இருக்குங்க எக்ஸிட்டு. இங்கே வருவானா? கதவு மூடிடுச்சுங்க, கதவு மூடிடுச்சு. அவனால் வர முடியாது போல். சரி இந்த லிஃப்ட் வழியாக போவோம். இங்கே பாருங்கள் லிஃப்ட்டு போகுது. நல்லா வேலைங்க அவன்கிட்ட தப்பிச்சு. அவன் மூஞ்ச பார்த்தீங்களா? நல்லா குண்டா அப்படியே அந்த கண்ணெல்லாம். இங்கே பாருங்க ஸ்கூலுக்கு கட்டி வைக்க சொன்னால் ஸ்கூலுக்கு உள்ளே நல்லா பார்க்க நல்லா இருக்குங்க. அது அண்டர் கிரவுண்ட்லாம் பார்க்க என்னமோ மோசமாக, ஐயோ மோசமாக இருக்குங்க அண்டர் கிரவுண்டெல்லாம். சரி நம்ம அப்படியே போவோம். என்னடா இது ஒரு பக்கமும் நான் ஜம்பே பண்ணலங்க, ஜம்ப் பண்ணாமலே போகிறாங்க. சரி நம்ம இதை பார்த்து கரெக்டாக விளையாடுவோம், கரெக்டாக குதிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். அங்கே கொஞ்சம் காசு இருக்குது. காசு இருக்குன்னு சொல்லி வாய முடியலங்க, அதுக்குள்ளே அவ்வளோ கீழே உள்ள வச்சிட்டாங்க. அப்படியே போடா அவ்வளோதாங்க. காசையும் கலெக்ட் பண்ணிப்போம். இதே கஷ்டமாக இருக்குது, இல்லை இது வேறையா? சரி என்னங்க பண்ணுறது. நல்ல வேலை இதுலேருந்து தான் வருது. நான் கூட திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் வரும்னு நினச்சேன். நல்ல வேலை இதுலேருந்து தான் வருது. அப்படியே குச்சிட்றா கைப்புள்ள. இதுனடா ஏன் நீ பாதியாக தொங்குது? இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரியே இருக்குது. நல்ல வேலை இங்கே வந்துச்சு. குச்சிட்றா. அது உடையிற மாதிரி போலங்க, டப்புன்னு குச்சிடணும். நல்ல வேலை. இதுவும் ஒஞ்சிருமோ? அப்படியே குடிச்சிட வேண்டிதான். இங்கே கொஞ்சம் காசு இருக்குது பார்த்தீங்களா? இது வேலையை ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்க ஈஸியாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் அங்கங்கே உடச்சி வச்சுருக்காங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக போகணும் போல். இவன் வேறு எது உடச்சி வச்சுருக்கான், எது நல்லதாக இருக்குன்னே தெரில. இந்த ஏணி எடுக்கணுமா? இங்கே உடைக்கணும் போல். அவன் வச்சுருக்கானுங்க அந்த இந்த ஒயிட்டாக இருக்கிறது. யாருங்க இவன்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கான். அவன் புல்லுன்றான், புல்லுன்ட்டு. அவன் பல்லு பாருங்களேன். ஒருவேளை எப்படி போகணுமே தெரியலையே, எப்படி போடுறதுன்னு தெரியலையே. ஓகேங்க. தப்பாக கொடுத்தா இவன் இது பண்ணிடுவான் நீங்கள். இல்லை எங்கடானா வழியை கண்டுபிடிக்கிறது. ரெட் அடிக்கணுமா இல்லை ஒயிட் அடிக்கணுமா? கண்ணை பாருங்க, ரோபோட்டுங்க. சரி நம்ம அப்படியே மாட்டினாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம எல்லாத்தையும் உடச்சிட்டு போயினே இருப்போம். இன்னும் உடைக்க முடியல. என்ன கான்செப்ட்னே தெரியல. ஒரு ஒயிட்டு உடைக்கணுமா இல்லை ரெட்டு உடைக்கணுமா இன்னும் ஒன்றுமே தெரில எனக்கு. இங்கேயும் உடச்சி பார்த்தாச்சு, இங்கேயும் இல்லை. சரி இதை உடைப்போம். இதையும் உடைக்க முடியல. இதை ஓகே. இவனங்க அப்பப்போ வந்துடுறான். இது என்னங்க பண்ணும்? இந்த ஒயிட்டாக இருக்கிறதுலாம் நல்லா அடித்து உடையணும் போல். அடி. ஆனால் அவனை அடிக்கலாம் ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியலங்க. சரி நம்ம இதை அடிப்போம். சரி வேறு எங்கே? இங்கே போதுங்க வழி. வரங்க. சரி நம்ம உடச்சிக்கினே இருப்போம். எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கேயும் உடைப்போம். ஆனால் இது எப்போ முடியும்னு தெரியலையே.
நம்ம உடச்சிக்கினே இருந்தால் என்ன பண்ணுறது? வரங்க வரங்க வரங்க. என்ன கான்செப்ட்னே தெரியலையே இது. சரி அடிப்போம். நெக்ஸ்ட்டு. அவ்வளோதாங்க. ஓ, கீழேயும் வேறு வச்சுருக்காங்க. அப்பா, இங்கே கொஞ்சம் காசு இருக்குது, இதையும் எடுத்துப்போம். எதுனா எட்ஸ் மார்க்கு? ஹேய், மேலே முள்ளு மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம அதில் மாட்டாமல் தப்பிக்கணும் போல். என்னது இது? ரன்னிங் ரேஸா? அவனுக்கும் நம்மளுக்கும் ரன்னிங் ரேஸ் போலங்க. அவங்க நம்மளோட ஸ்பீடாக ஓடுறான். ஐயோ, நம்மளுக்கு கண்ட்ரோல் வர வைக்க மாட்டேட்டே. ஊந்துட்டேங்க. அவன் எங்கே போயிட்டான் இப்போ? ரன்னிங் ரேஸ் போல் அவனுக்கும் நம்மளுக்கும். டீச்சர் வாசஸ் ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். டீச்சர் வாசஸ் ஸ்டூடெண்ட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். அடங்க, என்னங்க நம்ம ஒரு சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா நீங்கள் முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பான்ட்டு, டீச்சரா இல்லை ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு சொல்லி. அடங்க, நம்ம ஒரு டைலாக் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துட்டு. வணக்கம் நம்மளுக்கு ஆய் சொல்கிறாங்க. நம்ம அங்கே இன்னும் நம்ம ஸ்பீடாக போகணும். ஓடுறா கைப்புள்ள. அவ்வளோதான் கைப்புள்ள. நம்ம தான் அவன் போகவே கூடாது. நான் வேறு அப்படியே நிறுத்தாமல் ஓடினே இருக்கேங்க. சரி, இந்த நம்ம ஜெயிக்கணும். ஓகேங்க, வாங்க நம்ம போவோம். நம்மளோட ஸ்பீடாக போகிறான். என்னங்க நம்மளோட ஸ்பீடாக போகிறான் அவன். என்னடா இது, எத்தனை தாண்டா தோப்பேன். என்னடாச்சு? ஒரு மாதிரி பக் ஆயிடுச்சுங்க. வந்துருச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. என் தம்பி வேறு எங்கே இருக்கான்னு தெரியல. அதோ இருக்காங்க. அடங்க. சரிங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சுங்க. நல்ல வேலையாக முடிச்சாச்சுங்க. இங்கே வேறுங்க, நான் முடிச்சாச்சு. அந்த மொட்டை டீச்சரு அவுட்டு. மொட்டை டீச்சரில் சம்சா டீச்சர் நம்ம வைப்போம் பேர். இங்கேயும் கொஞ்சம் காசு இருக்குது, கலெக்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இங்கே தான் லீவர் மாதிரி இருக்குது. இது வழியாக போகணுன்னு நினைக்கிறேன். இதே என்னமோ எரி குழம்பு மாதிரி தான் இருக்குது. சறுக்கு மரம் போகுது. பாருங்களேன், பார்க்க செம்மையாக இருக்குங்க. என்னடா இது, சங்கு சகர மாதிரி சுற்றுறான் அவன். ஒன்றுமே தெரில நம்மளுக்கு. எங்கேருந்தோ வரான், எங்கேருந்தோ விழுறான், ஒன்றுமே நம்மளுக்கு தெரில. ஓகே, இங்கே கொஞ்சம் காசு இருக்குது, இதையும் எடுத்துப்போம். விண்டுன்னு போட்டுக்குது. ஓகேங்க, புரிஞ்சிச்சு. இங்கே காற்று அடிக்கும் போல். காற்று அடிக்கும், நம்ம அந்த காற்றையும் சமாளிச்சுட்டு ஓடணும். ஓடியாச்சு. அவ்வளோதாங்க. இது என்னது, கிளாஸ் உடையுமா? ஆமாங்க, நினச்சேன். இங்கே தான் வரணும் போல். என்னது இது, என்ன பண்ணும் தெரியலையே. என்னது அதுங்க, பாட்டு ஓடுது, சேர் இருக்குது. மியூசிக்கல் சேர்னு நினைக்கிறேங்க. ஓகேங்க, மியூசிக்கல் சேரு. ஓகே, செம்மையாக இருக்குது. ஓகேங்க, மியூசிக்கல் சேரு. ஐயோ, ஓடுற போச்சுங்க. நம்ம அவுட் ஆகிட்டோம். சரி, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து விளாட்லாம். மியூசிக்கல் சேரா? ஓகே. நம்ம பேசாமல் இந்த ஒரே இடத்துலேருந்து ஓடுவோம். எல்லோரும் உக்காந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டு வேறு எப்போ நிற்கணுன்னே தெரியலையே. எப்படா நிற்கும் பாட்டு? அவ்வளோதாங்க. அவ்வளோதான். செம. இன்னும் ஒரு சேர் தான் போல். ஐயோ, ஜெயிச்சிட்றா கைப்பில்ல, ஜெயிச்சிட்றா, உன்னால முடியும்டா. ஜெயிச்சிட்றா. அங்கே அவன் பக்கமாக சேர் திரும்புது. அப்படியே ஓடி அவ்வளோதாங்க. நான் அப்படியே ஒரு ஜம்ப் போட்டு குதிச்சிட்டேங்க. என்னடா அது, சேரை ஒஞ்சிச்சு. இப்போ எப்படிங்க போகிறது? இங்கே ஒரு வேளை நிற்கணுமோ? எப்படி போகிறதுன்னு தெரியலையே.
எப்படி போகிறது? ஓ, அங்கே டோர் ஓப்பன் ஆகிருக்குங்க, பார்க்கவே இல்லை. அப்படியே வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஜாலியாக அப்படியே நம்ம எதுக்கு நம்ம அப்படியே நடந்து போனோம், அப்படியே நம்ம பார்சல் பண்ணுற மாதிரியே போய் அப்படியே இப்படி இறங்குவோம். அவ்வளோதான். எக்ஸிட் டோர் இருக்குது. இதோ இங்கே தான் போட்டிருக்கு, யூஸ் தி லேடர்னு போட்டிருக்கு. யூஸ் திஸ் லேடர். இது என்னது? சரி, தொட்டுப்போம். ஓ, இது எங்கே போடுறது? ஓ, இங்கே போடணும் போல். எப்படி போடலாம்? ஓகே ஓகே. இது மேலே ஏறி நான் அங்கே கொஞ்சம் காசு இருக்குது. போன தடவை காசு இருக்குது அப்படின்னு சொல்லின்னு தான் நான் அப்படியே ஊந்துட்டேன். சரி, இதையும் நம்ம அப்படியே பொறுமையாக நான் போய் ஜஸ்ட்டுங்க அப்படியே பொறுமையாக நான் பொறுமையாக ஒன்றும் அவசரம் இல்லைடா குமாரே. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இதையும் எடுத்தாச்சு. அப்புறம் நம்ம என்ன கேம் போடலாம் எல்லாமே சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன கேம் போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுட்பால் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. என்ன சார் அது? என்ன பண்ணணுன்னு தெரியலையே இது. என்ன இது? ஒரு இங்கே எல்லாமே போடணுமா? என்னன்னு ஒன்றுமே தெரியலையே. இது எப்படின்னே தெரியல எனக்கு. இங்கே லைஃப் இருக்குங்க, அதை முதல்ல பிடிச்சிப்போம். இன்னும் ஒரு லைஃப் தான் இருக்குது. என்ன பண்ணணும் தெரியலையே. என்ன பண்ணும்? எப்படி இது விளையாடுது ஒன்றுமே தெரியலையேங்க. ஒரு இந்த லைஃப்லாம் பிடிக்கணுமா? அதான் கேமா? இல்லை சுட்டா டக்கு மாதிரி வருது. என்ன கதை இது? ஒரே இங்கே போய் அடியுமா? அங்கே பாருங்க, ஏதோ ஸ்கூல் வேன் வந்திருக்குது. பசங்களுக்குலாம் ஸ்கூல் முடியுதுல்ல. இங்கே ஒரு லைஃப் இருக்குது, அப்படியே எடுத்துன்னு என்ன பண்ணுன்னே தெரியலையே. என்ன பண்ணுன்னே தெரில. வெயிட் பண்ணுங்க. ஓகேங்க, இவனை நம்ம அடிக்கணும் போல எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணுங்க. என்னங்க, நம்ம கிட்ட போனால் செத்துருவோம் போல். இவனை அடிக்கணுங்க, நம்ம அடித்து இவனை ஓட விடணும். அவன் பாருங்களேன், ஐயோ என்னையே முடிச்சிட்டாங்க. சரி, நம்ம திரும்பி ட்ரை பண்ணுவோம். அவன் கிட்ட அந்த பீஸாவும் அந்த நெருப்பும் நம்ம மேலே படத்துக்கு முன்னாடியே நம்ம அவனை அடிக்கணுங்க. அதான் கான்செப்ட்டு. அவன் கிட்ட வந்தால் ஓடிடுங்க. நம்மளுக்கு லைஃப் வந்துச்சுன்னா அந்த லைஃப் பிடிச்சிக்கலாம். நம்ம லைஃப் குறைய பிடிச்சிக்கலாம். நம்ம அங்கே பாருங்கள், அந்த பீஸா மட்டும் நம்ம மேலே படாமல் அப்படியே அடிக்கணும். இந்த தடவை நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அப்படிடா கைப்பில்ல, நம்ம ஜெயிச்சிடணுமே. இங்கே பாருங்க, எப்படி வர பாருங்க. கீழே அந்த சப்பாத்தி உருட்டுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த இதை எடுத்துருக்காங்க. கை மட்டும் பெருசாக வச்சுருக்கோம். நல்லா எதுக்கு இவ்வளோ குண்டாக இருக்கான்னு இப்போ தான் தெரிஞ்சு. நிறைய பீஸா சாப்பிடுவோம் போல், அதனால தான் இவ்வளோ குண்டாக இருக்கிறான். இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்சம் தான் நம்ம ஜெயிச்சிடலாம். எது ஓட்ட சம்போ சிவ சம்போ. அவ்வளோதாங்க, அவ்வளோதான். அவன் செத்துட்டான். இங்கே பாருங்க, அப்படியே கீழே அப்படியே உள்ளே போகிறாங்க. சரி, ஓகே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ, ஓகே. இப்போ பாருங்க, அங்கே இது ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. அங்கே போவோம். இங்கே பாருங்க, என் தம்பி இங்கே தான் வெயிட் பண்ணின்னு இருக்கான். இந்த ரிவரை புல் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. புல் பண்ணிட்டேனா? ஓகே. என்னடா பஸ்ஸு? சரி, ஏறி உக்காடுவோம். இவன் நான் டிரைவர் சீட்டில் உக்காந்துக்கிறான். என்ன பண்ணும்? என்னங்க ரிவர்ஸில் போகுது? ஃப்ரண்ட்டில் தான் போகிறா? நம்மளுக்கு தான் ஒன்றும் தெரில. யார் ட்ரைவ் பண்ணுறா? என்னடா இது?
என் தம்பி தான் ட்ரை பண்ணுறான் போல். பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே பஸ்ஸு. அண்ணா வர வழி விடு, அண்ணா பஸ் வருது வழி விடு. பஸ்ஸை கவுட்டு விட்டா சும்மா ஒரு பேசிக்கு. அண்ணன் வர வழி விட்டுதா, அண்ணன் பஸ்ஸே கவுந்துருச்சு. சரி ஓகே, இப்போ திரும்பி அந்த இடத்துக்கே போகணும் போல். சரிங்க, திரும்பி அங்கேயே போவோம். என்னடா பஸ் ஓட்டுறதுலலாம் குப்பை தொட்டியை போட்டு வச்சுருக்கீங்க? அவன் யாரான்? அவன் ஸ்பீடாக போகிறான். அவன் பாருங்கண்ணா அப்படியே இந்த மண்ணுக்கு கீழே போகிற மாதிரியே போகிறான். இது இதை வச்சுப்போம், சும்மா போட்டுனே போவோம். இந்த சின்ன பசங்களாம் வச்சுருப்பாங்களா, அந்த வார்த்தை எடுத்துன்னு வந்து அடிக்க சொல்கிறாங்க அவனை. என்னத்தான் சொல்கிறது? ஓகே, நம்ம ஓட்டு வந்துடுற. ஐயோ ஐயோ, எப்படி என்னாச்சுன்னு தெரியலையே. ஓகேங்க. ஓகே ஓகேங்க. என்னங்க பஸ்ஸு கண்ட்ரோல்லே நம்ம கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்குது. எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ஓகே 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 ஓகே. வழி விட்டு அண்ணா வரான் பாரு. அண்ணா வரனாலே வழி விட்டுடணும். இந்த குப்பை தொட்டிலாம் எவங்க நடுவில் வைக்கிறான்? அப்படியே அப்படியே ஏறிடா கைப்புள்ள. 53 ஸ்பீடில் போடமாமே. அதுதான் நம்மலாம் ஓட்டினா பஸ்ஸெல்லாம் பறக்காது. பஸ்ஸெல்லாம் ஓடாதுங்க, பறக்குங்க. நம்மலாம் ஓட்டினா பஸ்ஸெல்லாம் பறக்கும். நம்மலாம் ஓட்டினா. யாரவன்? என்னங்க பண்ணாவன்? ஒரே ஒரு கிக்கு விட்டாங்க, அதுலேயே அப்படியே பறந்துருச்சுங்க பஸ்ஸு. ஹோய் ஐயோ, செமங்க, செம வியூவாக இருக்குது. அப்படியே 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 இருங்க, நம்ம சின்னது அப்படியே பெருசு, அப்படியே அதுக்கு மேலே பெருசு போவோம். வெயிட் பண்ணுங்கள். செம நல்லா இருக்குங்க. அப்படியே இது அவ்வளோலாம் போகாது போல். அப்படியே இங்கேருந்து அப்படியே ஜம்பு போடணும். நம்மலாம் யார்? அப்படியே இங்கேருந்து அப்படியே பெயின் கேம் சேனல்னால் சும்மாவா? இங்கே வருங்க. அப்படியே அந்த கீழே இருக்க லாவாலாம் தெரியுது. அப்படியே அப்படியே அந்த 3 நம்ம கிட்ட தான்டா. செம்ம ஹைட்டில் பறக்கிறாங்க, சூப்பராக இருக்குது. 2ஆவது ஜம்பு போடு 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 போடு. அப்படியே இருங்க, அப்படியே நம்ம அப்படியே அந்த 2ஆவதில் போய் குதிக்க ட்ரை பண்ணலாம். அப்படியே இப்படி 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 நம்ம இதில் தான் குடிச்சிருக்கோம். சரி இருங்க, வெயிட் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கிட்ட போவோம். செம்ம ஹைட்டில் இருக்குங்க. அப்படியே எல்லாமே பார்க்க சின்ன சின்னதாக தெரியுது இங்கேருந்து பார்க்க. இங்கே படுத்துலாம் இருக்கான். அப்படியே அந்த சின்ன குச்சி கீழே இறங்க வேண்டியதான். என்னங்க மரத்து மேலே நம்ம இதாகிட்டோம், லேண்ட் ஆகிட்டோங்க. சூப்பரு. ஓகே, இது மேலே வந்தாச்சு. என்னடா இது வரேன். இது ஆனால் நான் பெருசாகவும், இது ஆனால் சின்னதாகும் போல். இது ஆனால் இன்னும் சின்னது. இது ஜம்ப்பு, இது ஸ்பீடு. பரவாயில்லையே, நல்லா இருக்குதே. இது நல்லா இருக்குது. இங்கே வருங்க, எறும்பு சைஸில் தான் இருக்கேன். இது நம்ம காசு வைக்கணும் போல். இருங்க, நம்ம வச்சுருவோம். ஐயோ பரவாயில்ல. இப்படி தான் போகணும். என்ன என்னால் போகவே முடியலங்க. நம்ம ஜம்ப் பண்ணாலே அந்த ஜம்பை குறைச்சாகணுமே. எப்படி குறைக்கிறது? சரி, நம்ம முதல்ல பெருசாக ஆகிடுவோம். நம்ம உருவத்துக்கே நம்ம வந்துடுவோம். அவ்வளோதான். இந்த ஜம்பும் முதல்ல ஸ்பீடு மட்டும் வச்சுப்போமா? ஜம்பும் வேணாம், நம்மளுக்கு ஸ்பீடு வச்சுக்கலாம். ஐயோ, எல்லாமே நம்மளுக்கு ஆபத்தாக தான் இருக்குது. சரி, இங்கே ப்ளே அகினா. ஐயோ வேணாங்க, போதுங்க. இங்கே பாருங்கள், போர்டு இருக்குது. இல்லை நம்ம பேர்லாம் வருமானு தெரில. சரி, ஆனால் இந்த சின்னதாக இருக்குது, நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்களேன், அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோமா? ஓகேங்க. அவ்வளோ இருங்க, இந்த சின்னதை வச்சு அதில் குதிச்சு பார்ப்போம் எப்படின்ட்டு. நம்ம குதிப்போம். ஐயோ, இப்போ நான் போன சொன்ன மாதிரி எல்லாமே சின்னதாக இருக்கிற மாதிரி இப்போ நானும் இப்போ சின்னதாக தான் இருக்கேன். ஐயோ, இங்கே பாருங்க. டானா டானா. ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை ஃப்ரம் பெயின் கேம் சேனல். வேறு என்ன வீடியோ பண்ணணுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.